வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலுமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. ஸோ நம்மளுடைய எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் உருவாக்குனதோட நோக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பங்குச்சந்தையில் நடக்கிற விஷயங்களை உள்ளது உள்ளபடியே எளிமையாக நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய யூடியூப் சேனலையே உருவாக்கணும். அதை தொடர்ந்து நிறைய வீடியோஸ்களை பேசிக்ஸான விஷயங்களாகட்டும், ஸோ மார்க்கெட் பற்றின விஷயங்களாகட்டும் எல்லாமே நம்ம வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து நண்பர்களே, இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஸ்க்ளைமர் இருக்குது, செபியோட ரிப்போர்ட்டுமே இருக்குது. 90% மக்கள் வந்து இங்கே லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, 10% மக்கள் தான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவ்வளோ அபாயகரமாக இருக்கிற இடத்துல சார் நாம் ஏன் ட்ரேட் பண்ணணும்? கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி தான் ஆகணுமா? பங்குச்சந்தையில் நாம் இருக்கணுமா, ட்ரேட் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். நான் திரும்பவுமே சொல்லிட்டு இருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது செப்பரேட் பார்ட்டு. ஸோ அதை விட்டுருங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு பயன்படுத்துகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கடனுக்கும் சொத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம். ரெண்டுத்துக்குள்ள ஒரு வித்தியாசமே யாருக்கும் தெரியறது கிடையாது. கடன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதெல்லாம் உங்கள் பாக்கெட்லேருந்து மணியை எடுத்துக்கிட்டே இருக்கோ, எதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணியே தீரணுமோ அது எல்லாமே உங்களுக்கு கடன். எதெல்லாம் உங்களோட பாக்கெட்டில் மணியை கொண்டு வந்து போடுதோ அது எல்லாமே சொத்து. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிறது எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, நெட்டாக நீங்கள் கடனில் இருக்கீங்களா, சொத்து மதிப்போடு இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், நீங்கள் குடும்பம் இருந்துட்டு இருக்கிற வீட்டோட மதிப்பை நீங்கள் சொத்துல சேர்க்காதீங்க. உங்களோட வீடு அப்படிங்கிறது சொத்து கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நம்மளுடைய ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற புத்தகத்திலே வந்து தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன் வந்து நீங்கள் குடும்பம் இருக்கிற வீடு வந்து சொத்து ஆகாது அப்படின்னாக்கா, ஸோ நீங்கள் குடும்பம் இருக்கிற வீட்டிலேருந்து உங்களுக்கு மணியாக எதுவுமே எவ்ரி மந்த் உங்களுக்கு வராது. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டை நீங்கள் வாடகைக்கு விட்டுருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட அசட் ஆகும். ஏன்னா அது எவ்ரி மந்த் அங்கேருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நண்பர்களே, கடன் அப்படிங்கிறது எவ்ரி மந்த் நீங்கள் இஎம்ஐயாக கட்டுறதோ, இல்லை ஒரு கார் வாங்கி வச்சுட்டு அதுக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ், பெட்ரோல் சார்ஜஸ், இன்சூரன்ஸ் அந்த மாதிரி உங்கள் பாக்கெட்லேருந்து கட்டுறதோ, உங்கள் பாக்கெட்லேருந்து எதெல்லாம் பணத்தை வெளியில் கொண்டு போகுதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன். எதெல்லாம் உங்கள் பாக்கெட்டில் பணத்தை கொண்டு வந்து போடுதோ, இப்போ ஸ்டாக்லேருந்து வர ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் வந்து ஒரு வாடகை பணமாகட்டும், இல்லை ஒரு வட்டி இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சொத்தாகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது கடன் எது சொத்து அப்படிங்கிறது. அதே போல் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளிக்கும் முதலாளிக்குமே ஒரு வித்தியாசம் தெரியல. என்ன அப்படின்னா, பணத்துக்காக யாரெல்லாம் வேலை பார்க்குறோமோ அவங்க எல்லாருமே தொழிலாளி தான். அது நீங்கள் ரூ. 1,00,000 சம்பளம் இல்லை, ரூ. 10,00,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் சரி, தனியார் வேலையில் இருந்தாலும் சரி, நாம் பணத்துக்காக வேலை பார்க்குறோம் அப்படின்னா நாம் எல்லாருமே தொழிலாளிகள் தான். யாரெல்லாம் சார் முதலாளி? பணம் யாருக்காக வேலை பார்க்குதோ, யாருக்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோ அவங்க எல்லாருமே முதலாளிகள். ஸோ நாம் முதலாளியாக இருக்கணுமா, தொழிலாளியாக இருக்கணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் என்ன சார், எனக்கு வந்து வருமானம் தானே வரப்போகுது அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. தொழிலாளி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா ஒரு பவுண்ட்ரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாதம் வந்து ஒரு ரூ. 30,000 சம்பளம் வாங்குறீங்க, இல்லை ஒரு ரூ. 50,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா, உங்களோட பட்ஜெட்டை அந்த 30,000க்குள்ளே 50,000க்குள்ளே தான் போடுவீங்களே தவிர, ஸோ நீங்கள் இப்போ என்ன லெவலில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மிடில் கிளாஸ் பீப்புளேருந்து மேலேயும் போக முடியாது, மிடில் கிளாஸ் பீப்புளேருந்து கீழே வர முடியாது. எவ்ரி இயர்ஸ் வர உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகட்டும், ஸோ உங்களுடைய சம்பள உயர்வாகட்டும், இன்க்ரிமெண்ட் ஆகட்டும், இல்லை எக்ஸ்ட்ரா வர பணமாகட்டும், அது இன்ஃப்ளேஷனே பீட் பண்ணாத அளவுக்கு தான் இருக்குமே தவிர, நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2007 ஒருத்தர் ரூ. 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே நபர் வந்து பார்த்தா ஒரு ரூ. 70,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னா, பணத்தோட வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்க. பார்க்குற பார்வைக்கு வேணால் ரூ. 70,000 சம்பளம் வாங்குற மாதிரி இருக்கலாம். அன்றைக்கி ரூ. 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறப்போ அவர் என்ன தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டாரோ,
அதே தேவைகளை தான் நீங்கள் 70,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறப்ப பூர்த்தி பண்ண முடியும். எக்ஸாம்பிள் கோல்டோட வேல்யூமே அப்படி தான். அதே 2007 வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட மதிப்பு ஒரு சவரன் வந்து 10,000 அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஒரு கோல்டோட மதிப்பு ஒரு சவரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்கூலி சேதாரத்தோடலாம் சேர்த்து 80,000. ஸோ இங்கே எத்தனை மடங்கு ஏறி இருக்கு? உன்னோட சம்பளமும் அத்தனை மடங்கு தானே ஏறி இருக்கு. 10,000லேருந்து 80,000 கோல்டு வந்திருக்கு. 10,000 சம்பளத்துலேருந்து 70,000 சம்பளத்துக்கு வந்திருக்கு. அப்போ உன்னோட வாழ்வாதாரம் அங்கே ஏறவே இல்லை. உங்களுக்கு ஒரு நினப்பு மட்டும்தான் இருக்குமே தவிர, நம்மளோட சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கு, நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னு பெருமையாக சொல்லிக்க முடியுமே தவிர, உங்களுடைய வாழ்வாதாரம் ஏறி இருக்குமானா ஏறி இருக்காது. ஸோ அப்போது நம்மளுடைய பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா, நம்ம பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய பணத்தை நமக்காக வேலை பார்க்க வைக்க முடியும். ஸோ அப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்க போகிறேன், இல்லை ஒரு ஜவுளி கடை வைக்க போகிறேன், இல்லை ஒரு ஹோட்டல் கடை வைக்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு நிறைய செலவாகும், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. எப்படின்னா ஒரு முதலீடுன்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முதலீடாக தேவைப்படும். அதுக்கு சரியான ஒரு இடத்த செலக்ட் பண்ணணும், சரியான ஒரு பிஸ்னஸை செலக்ட் பண்ணணும். அப்படி எல்லாமே அதுக்கு சரியான ஒரு மேன் பவர் கிடைக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் கிடைச்சாலுமே அங்கே வியாபாரம் நடக்கணும். ஸோ ப்ளஸ் அங்கே இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் ஆகட்டும், சில அங்கே லோக்கல் பீப்புள்ஸ் ஆகட்டும், இதுலேருந்து வர சில தொல்லைகளையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இவ்வளோ ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு ஆள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம எல்லாருமே ஆல்ரெடி வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேலை பார்க்கும்போது இந்த மாதிரியான பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாகவே ப்ராக்டிக்கலாக வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஏன் அப்படின்னா செய்கிற வேலையும் விட முடியாது, புதுசாக ஒரு பிஸ்னஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. இந்த இன்பிட்வீனுக்கு வந்து நமக்கு முதலீடு நம்ம கையில் இருக்காது. அதுவே இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற வேலையை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலையை தொடர்ந்து நீங்கள் செய்யலாம். சைட் பை சைடாகவே இந்த பிஸ்னஸுக்கு உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல போய் ஒரு கடையை வாடகை எடுக்கணும், அதுக்கு வந்து மேன் பவரை போடணும், அதுக்கு தேவையான பொருளை வாங்கணும். நீங்கள் காலையில் 9 மணிக்கு கடை திறந்து வச்சுட்டு சாயங்காலம் 10 மணி வரைக்கும் நீங்கள் வந்து கடையை வந்து திறந்து வச்சுட்டு இருக்கணும். வியாபாரம் நடக்குதா நடக்கலையான்னு பார்க்கணும். ஸோ அதே போல் பொலிட்டிக்கல்லேருந்து வரதோ இல்லை சைட் பீப்புள்ஸ்கிட்ட இருந்து வர தொல்லைகளை வந்து நீங்கள் சந்திக்கணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது நீங்கள் பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணுற பட்சத்தில். அப்போ இந்த பங்குச்சந்தையோட ட்ரேடிங்கை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் வந்து பண்ண வேண்டாம், ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்க அப்படிங்கிறது. அது ரீசன் என்னென்னா அதனுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டி தான். ஆப்ஷன் பையிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டின்றது அதிகம். ஸோ அதனால் நம்ம வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஜென்ரலாக வந்து நீங்கள் பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா, இதே நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா 50,000 25,000 50,000 30,000 இருந்தால் கூட உங்களால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடிங் பண்ண முடியும். இதே ஆப்ஷன் செல்லர் அப்படின்னா, இப்போ செபி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மார்ஜின் மதிப்பு எல்லாமே ஏற்றிட்டாங்க. நம்மளோட பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட 4.5 lakhs கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மினிமம் உங்களுடைய கேபிட்டலில் 5% 10% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ லாஸு ப்ராஃபிட்டு எல்லாமே கலந்து தான் வருமே தவிர, ஸோ தொடர்ந்து ப்ராஃபிட்டாகவே கொடுக்காது எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே, தொடர்ந்து லாஸுமே எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே கொடுக்காது. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணணும் நண்பர்களே. ஸோ அப்படி உங்களுக்கு அந்த பேங்க் நிஃப்டியோட நான் எக்ஸ்பைரி ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் அதோடைய மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போனீங்க அப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், ஆல்கோ ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வேணுமோ என்ன டாபிக் வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோட பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எதுவுமே தேவையே கிடையாது. நீங்கள் வந்து உட்காந்தத்தில் ட்ரேட் பண்ண முடியும். உங்களோட கேபிட்டல் உங்களுக்காக அது வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுவுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் எதையுமே மேனுவலாக உட்காந்துக்கிட்டு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு எந்த ஒரு ட்ரேடுமே நாம் ப்ளேஸ் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மணி மேனேஜ்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ண மாட்டோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ண மாட்டோம், என்ன எமோஷனையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. லாஸ் வர அன்றைக்கி நாம் எவ்வளோ பெரிய லாஸ் போனாலுமே என்ன உட்காந்து நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி. ப்ராஃபிட் வர அன்றைக்கி நம்ம உட்கார மாட்டோம், இந்த ப்ராஃபிட் எனக்கு போதும் அப்படின்ட்டு காலங்காத்தாலே நம்ம கட் பண்ணி வச்சுட்டு வந்துடுவோம் நண்பர்களே. ஸோ இதை எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பார்ட் டைமாக ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் இந்த பங்குச்சந்தையில் உட்காந்து ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக குவான் மேன் ஆல்கோ மூலயமா நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து என்னென்னா எவ்ரிடே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குவான் மேன் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் மட்டும் பண்ணால் போதும். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கீங்களோ, என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ப்ராஃபிட்டோ லாஸோ எண்ட் ஆஃப் த டேவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு உட்காந்துட்டே இருக்கணும், இதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கிற பீப்புள்ஸை வந்து பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும். ஸோ அடிஷ்னல் வந்து ஒரு இன்கம் சோர்ஸஸை உருவாக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே எல்லாருமே எப்படி ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னா, இங்கே யாருமே கற்றுக்கிறதுக்கு தயாராகவே கிடையாது. மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதையுமே கற்றுக்காமல் நம்ம ஓவர் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை
சம்பாதிச்சிடணும், பணத்தை வந்து டபுள் ஆக்கிடணும், ட்ரிபிள் ஆக்கிடணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் எல்லா நண்பர்களுமே ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் இந்த பங்குச்சந்தைக்குள்ளே வந்தாங்க. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிறைய நண்பர்கள் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரீசன் என்னென்னா லேக் ஆஃப் நாலேஜ். அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கோட பேசிக் கான்செப்டே யாரும் புரிஞ்சிக்காம கையில் பணம் இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக டைரெக்டாக எல்லாருமே ட்ரேடிங்குள்ளே வந்துட்டாங்க. ட்ரேடிங்குள்ளார வந்துட்டு அதுவுமே குறிப்பாக எடுத்த உடனே ஹீரோவாக தான் நடிக்கிறாங்களே தவிர இதில் யாருமே வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் ரோலோ மாப்பிள்ளை ரோலோ வெளிநாட்டு மாப்பிள்ளை இந்த மாதிரி ரோல்லாம் நடிக்கிறது கிடையாது. நடித்தா டேரெக்டாக ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்தால் டேரெக்டாக ஆப்ஷன் ட்ரேடிங் தான் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் குறிப்பாக ஆப்ஷன் பையிங் தான் சொல்லிட்டு வந்தாங்க. வந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாதிப்பு. ஸோ இவ்வளோ பீப்புள்ஸ் வந்து லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா கூட நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது, எந்த ஸ்டாக் வந்து மொமெண்டம் இருக்குது, எவ்வளோ லாபம் வரும் எவ்வளோ நஷ்டம் வரும், லாட் சைஸ் அதிகம், அது ரிஸ்க் அதிகம். அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நீட்டாக ஸ்மூத்தாக வாலட்டாலிட்டிக்கு பஞ்சம் கிடையாது, வால்யத்துக்கு பஞ்சம் கிடையாது, என்ன மார்க்கெட்டில் டிகேவுக்கு பஞ்சம் கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி புதஞ்சு கிடக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா முறையாக நீங்கள் கற்றுக்கிட்டு பங்குச்சந்தையை முறையாக கற்றுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வர முடியும் நண்பர்களே. ஸோ அதே நேரத்தில் மேனுவல் ட்ரேடிங்கும் ஆல்கோ ட்ரேடிங்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேனுவல் ட்ரேடிங் அப்படிங்கிறது சரியான உங்களுக்கு நாலேஜே இருந்தாலும் கூட ட்ரேடிங் எடுக்கும் பொழுது உங்களுக்குள்ளார ஒரு பதட்டம் வரும். இந்த ட்ரேடு ரியலாகவே மேலே போகுமா போகாதா, இல்லை எடுத்தால் ப்ராஃபிட் வருமா, இல்லை ஸ்டாப் லாஸ் அடிக்குமா, இது எடுக்கணுமா காலங்காத்தால், சரி விடு வேடிக்கை பார்க்கலாம், இப்படி நம்ம வேடிக்கை பார்த்துட்டே வரும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபேவராகவே மூவ் ஆகிடும், நம்ம ட்ரேடை மிஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி நல்லா மேலே போயிட்டு தான் இருந்தது. என்னோட நண்பர் ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப சொல்லிட்டு இருந்தேன் நான், சார் இந்த 10 மணி கேண்டலோட கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வரதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் இது. தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னாக்கா 50,800 வரைக்கும் இது கண்டிப்பாக வரும், பாருங்கள் சார் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ நானுமே ட்ரேட் ஆப்ஷன் பையிங் எடுக்கவே இல்லை. நம்மளோட பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு ரன் ஆகிட்டு இருந்தது. நான் பையிங் ட்ரேட் எடுக்கவே இல்லை. ஜஸ்ட் இது கீழே வரப்போகுதுன்னு தெரியும். இருந்தாலும் எனக்குமே வந்து என்ன அப்படின்னா, நான் மார்னிங்கே நம்மளுடைய குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டிருந்தேன், இந்த ஃபினான்ஷியல் இயரில் எல்லாருமே ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுங்க, யாருமே வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க, ஆப்ஷன் செல்லிங் மட்டுமே பண்ணுங்கள். நம்மகிட்ட கோர்சஸ் வாங்கியிருக்கிற நண்பர்கள் ஸோ ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு டிசிப்ளினாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை நானுமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஆப்ஷன் பையிங் நான் எடுக்கவே இல்லை. நான் நினச்ச மாதிரி தான் வந்து அந்த 10 மணி கேண்டலோட கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமேட்டுக்கு தொடர்ந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு. ஸோ எப்போதுமே நாம் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 50,800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்துட்டு தான் அங்கே மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்தது நண்பர்களே. ஸோ அந்த இடத்துல ஏன் நம்ம ட்ரேட் எடுக்கலை அப்படின்னா, நமக்குள்ளேயே மேனுவலாக ட்ரேட் எடுக்கிறது ஒரு பயம் இருக்குது. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பையிங் ப்ராஃபிட் கொடுக்காது, திடீர்னு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை போய் ஹிட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் பையிங் அப்படிங்கிறது நம்ம போய் ஒரு லாட்டியோ 2 லாட்டியோ நம்ம பை பண்ணி வச்சு உட்கார முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு வந்து ஒரு 750 குவான்டிட்டி ஒரு 10 லாட் நான் போடுறேன் நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்படின்னு ஒரு 750 குவான்டிட்டி பண்ணி வச்சு உட்காந்துருப்போம். ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுவோம். அடிச்சிச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும், ஒரு 15,000 லாஸ் ஆகும். நமக்கு அந்த லாஸ் தேவையா அப்படின்னு நம்ம வேடிக்கை பார்த்துருக்கோம். ப்ராஃபிட்டை பற்றியே நான் எப்பயுமே யோசிக்கிறது கிடையாது. நமக்கு லாஸ் எவ்வளோ வரும் இந்த ட்ரேடில், இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் நோக்கம் பார்ப்போம். ஸோ நம்ம ட்ரேட் எடுக்கல. இதுவே ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அதுக்கு தேவையான கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுத்து எனக்கு அது ப்ராஃபிட்டை பண்ணி கொடுத்துருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து அந்த ட்ரேட் எடுக்கிற டெசிஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது ஒரு லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, பிளைண்ட் ஆகிடுவீங்க, எமோஷனுக்குள்ளார வந்துடுவீங்க, தப்பாக ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அதுவே ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்றது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி வந்து ப்ரோக்ராம்டாக நம்ம வச்சுட்ருப்போம். ஸோ எனக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் அடித்தா இங்கே ட்ரேட் எடுக்கணும், இங்கே ட்ரேட் எடுத்தால் இங்கே டார்கெட்டை புக் பண்ணணும், ஸோ இந்த டைமில் என்ட்ரி எடுக்கணும், இந்த டைமில் எக்ஸிட் பண்ணணும், இந்த கண்டிஷன்ஸ் மீட் ஆனால் எனக்கு புட் ஆப்ஷனை பை பண்ணணும், இந்த கண்டிஷன் மீட் ஆச்சுன்னா எனக்கு புட் ஆப்ஷனை செல் பண்ணணும், இந்த கண்டிஷன் மீட் ஆச்சுன்னா எனக்கு கால் ஆப்ஷனை பை பண்ணணும், இந்த கண்டிஷன்ஸ் மீட் ஆச்சுன்னா எனக்கு கால் ஆப்ஷன் செல் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஃபைன்டாக ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தோன்னா ப்ரீ டிஃபைன்டாக நம்ம எல்லாமே கோடிங் பண்ணி வச்சுட்டு நம்ம லாகின் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் ட்ரேட் எடுக்கும். ப்ராஃபிட்டோ லாஸோ எல்லாமே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்கும். அதனால தான் நம்ம எல்லாருமே ஆல்கோ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். மேனுவல் ட்ரேடிங்கில் இதை நம்மளால் பெஸ்ட்டாக பண்ணவே முடியாது நண்பர்களே. ஸோ நீங்களும் நம்மகிட்ட இந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளார போய்ட்டு இந்த ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் இருக்கும். 2 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கும். ஆப்ஷன் செல்லிங் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தனி ஒரு கோர்சஸும், ஆப்ஷன் செல்லிங் ப்ளஸ் ஆப்ஷன் பையிங்கும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கோர்சஸும் இருக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாமே மொபைல் ஆப்பில் இருக்குது. ஸோ அதில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் குவான் மேனில் எப்படி லாகின் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்கள் வந்து அதில் அப்ளை பண்ணணும், எப்படி அதில் பேப்பர் ட்ரேட் பண்ணணும், எப்படி ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணணும், எப்படி பேக் டெஸ்ட் பண்ணணும், எப்படி ரியல் மணியை நீங்கள் டிப்ளாய் பண்ணணும், எல்லா விஷயங்களையும்
தெளிவாக புரிகிற வகையில் தான் தமிழில் நம்ம நீட்டாகவே சொல்லி கொடுத்துருக்கோம் நண்பர்களே. வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.